ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜோவிலாக். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போகிறதுனா தெரியாமல் சுற்றிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் எங்கே போகிறதுன்றதை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்படியே கிடையாது, முழுக்க முழுக்க எல்லாமே கம்பெனி காசு தான். என்னடா பெட்ரோல் பங்க் இவ்வளோ பெருசாக இருக்கு? ஏய் மைக் எடுத்துருக்கியா? ஐயோ காத்திருக்கு போலாம் வாங்க. இவ்வளோ நேரம் சீட் எப்படி ஓப்பன் பண்ணி காட்டுங்க. அப்படி பண்ணால் எப்படி ஆனாகும்? இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு அப்படி ஒரு கிளிப்பு தான், அப்போ தான் ஓப்பன் ஆகும். புரியுதா உங்களுக்கு? புரியுது. எப்படிப்பா இன்னைக்கு எங்கே போகிறோம்? நாவலூருக்கா? ஆமாம். எதுக்கு? அங்கே நாவலூர் அப்படின்னு பேர் வச்சதுனால போகிறோம். கட் பண்ணிடுறேன். 20 ரூபாய்க்குலாம் சாண்ட்விச் கிடைக்கும். ஏவன் அந்த கடை போவோம் வாங்க. இப்போ 20 ரூபாய்க்கு சாண்ட்விச் இருக்காண்டா. எங்கே சாண்ட்விச் 20 ரூபாய்க்கு ஆரம்பிச்சிச்சு. இதான் ஃபஸ்ட்டு கிடையாதுச்சா? இதான் ஃபஸ்ட்டு கடை. இங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. அவரை ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன். பொட்டி கடை வச்சாரு, இப்போ பெரிய வண்டியை வச்சிட்டாரு. எல்லாம் நம்மளால தான். ஃபஸ்ட்டு கஸ்டமர் நான் தான். ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஆல்ரெடி இருக்காங்க. வாங்க போய் சொல்லுங்க போய் என்ன இப்போ நில்லியான்னு சொல்லுவார் பாரு. வெயிட் பண்ணுங்க. எனக்கு வந்து பல்காக தான் கேட்பீங்க. ஆமாம், சொல்லுங்கள். முட்டை சாண்ட்விச் என்ன இருக்கு? அவருக்கு முட்டை சாண்ட்விச் போய் கேட்டிருக்காரு. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன ஸ்பெஷலாக அதை போட சொல்லுங்கள். நல்லா காஸ்ட்லியாக பார்த்து சேச்சா போயிட்டு முதல்ல அதில் 2 எத்தனை வருஷம் சீப் அண்ட் பெஸ்ட் தான். 25 தாண்டா. அப்படியா? அப்போ போங்க. அப்போ ஏதாவது 2 சொல்லுங்க போங்க. வாங்க, முன்னாடியே எடுத்துகிட்டு வராமல் பாருங்க. ஹையஸ்ட்டு இஞ்சி போகணும் 40 ரூபா தாங்க. 40 ரூபா ஹையஸ்ட்டு. 50 ரூபா இப்போ தான் 25 ரூபாயே முடிஞ்சிருந்தாரு. அது பன்னீர் சாண்ட்விச்சு என்ன தம்பி படிக்கிறான் பெருசாக. நீங்கள் எங்கே போறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச வரையும் சாண்ட்விச் அவ்வளோதான். ஏய், இந்த மனுஷன் படத்தை பார்த்து அந்த அம்மாட்ட இப்போ கேட்டுட்டு இருக்காரு. ஓ, இந்த படத்தை பார்த்து கேட்குறாரா? ஏன் சாச்சா உங்களுக்கு? சரி, போய் ஆர்டர் பண்ணுங்க போங்க. உங்களுக்கு திட்டக்கூடாது வாங்கி புக் பண்ணி. கார்ன் சாண்ட்விச் சீஸ் ஒன்று சொல்லுங்கள். பன்னீர் சாண்ட்விச் சீஸ் ஒன்று சொல்லுங்கள். எல்லாமே 40 ரூபா தான். சொல்லுங்கள். பன்னீர் சாண்ட்விச் சீஸ் ஒன்று சொல்லுங்கள். அதை நீங்கள் கார்ன் சாண்ட்விச் ஒன்று, பன்னீர் சாண்ட்விச் ஒன்று போங்க. ஓப்பா, என்ன சொன்னார்? ஒன்றும் சொல்ல வேணாம். அவர் சொன்னது என் காதிலே வந்துச்சு. ஓகே வேணா? இன்னொரு இப்படி கேட்குற காதை வருது. அவர் வண்டிக்கெல்லாம் மைக் வச்சுருக்கா. அவர் கீழே மைக் வச்சுருக்காரு. அவர் வண்டி கீழே மட்டும் வைக்கல. இது அப்படியே சாப்பிடுங்க. எப்படி இருக்கு பைக்? உண்மையாக நல்லா இருக்கு. இந்த அளவுக்கு வளர்ச்சியானதுக்கு காரணம் நான் கூட இருக்கலாம். அவரே வந்து 2 சேர் போட்டு தான் வளர்ச்சியாக நிற்கிறாரு. இதில் போய் இவர் தான் வளர்ச்சிக்கு காரணமா? வா, என்ன பை கான்ல இருக்குல்ல? இது வந்து கான் சாண்ட்விச். சல்மான் கானா ஷாருக்கான் கொதிக்குதா? அமெரிக்கா இருக்கு. ஆனால் இதை பார்த்துட்டு கேமராமேனுக்கு வயிறு எரியுது. 2 சாண்ட்விச் 60 ரூபா தானா? உண்மையிலே வந்து 60 ரூபா தானே. என்ன பாய் சொல்கிறீங்க? ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். பின்னாடி பாருங்கள், எல்லாம் ஐடி பீப்புள் எல்லாமே நினைக்கிறாங்க. நம்பவே முடியல பாய். இதை சாப்பிட்றதுக்கே வந்துருக்காங்க போலியே. சேலரி வாங்க இங்கே தான் வருவாங்க. ஹையஸ்ட் காதல இருக்கு. பேசிக்கலி தள்ளு வண்டியில் வச்சுருந்த அந்த வண்டி கூட அங்கேயே கிடக்கும் பாருங்கள். அந்த பேர் கிடக்கும். அந்த வண்டியிலேருந்து இப்போ டெவலப் ஆகிடும். அவர் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஆனால் அவருக்கு எனக்கு தெரியாது. பிரெட் ஆம்லேட்டே வெளியே வாங்க போனால் 60 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா. அதுவும் நல்லா போன வாரம் ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டாரு. ஸ்பெஷல்னா தீச்சி எடுத்துன்னு வந்து கொடுத்தா. அது நம்ம சேனல்லே போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். வாய் ஸ்பெஷல் கேட்டு ஒரு மன வருத்தமா இருக்கு. டெலிவரி பாயா ஓட்டிட்டு இருக்க போது செம ஒருத்து. ஆனா பசிக்கு சாப்பிட்டேன்னா ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டா போதும். பசி ரொம்பிடும். ரொம்ப 3 சாப்பிடுவேன். அப்பயே வேறு நிறையா சாப்பிடுங்களா? என் வயிறு பெருசு. ஒன்றுக்கே யோசிச்சிங்க அங்கே 100 வாட்டி. இப்போ தான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க யூடியூப்ல. ஆனால் மாதிரியே மாறிக்கிறீங்க. அப்படிதான் ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. இது வரைக்கும் 1 ரூபா வரல.
இவர் கதை இதுதான். வாடினாரு டெய்லி வந்து அந்த பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டுட்டு அப்படிலாம் ஒரு பிரெட் ஆம்லெட் பார்சல் வாங்கி பார்ப்பல. நாவலூர் பீச்சில் உட்காந்து நீங்க கேட்கலாம் நாவலூர்ல எது பீச்சுன்னு. இவர் 1 ரூபாய்க்கு உட்காருவாரு.